உங்க மனசுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் நீங்க இருக்கிறது ஒரு டாக்ஸிக்கான ரிலேஷன்ஷிப், டாக்ஸிக்கான ஃப்ரெண்ட்ஷிப் இல்லன்னா டாக்ஸிக்கான வொர்க்கிங் பிளேஸ். பட் அப்படி இருந்தும் அதுலேருந்து வெளில வர முடியாம தவிக்கிறீங்கன்னா, அதுக்கு பின்னாடி என்ன ரீசன் இருக்கும்? ஏன்னா நம்ம பிரெயினுக்கு அறிமுகம் இல்லாத சுதந்திரத்த விட, பழகி போன வலி தான் சேஃபா தோணும். இவ்ளோ கஷ்டப்படுறியேப்பா! அதுலேருந்து வெளில தான் வாவேன் அப்படின்னு சொல்லி வெளில இருக்கிறவங்க ஈஸியா சொல்லிடுவாங்க. பட் அங்க இருக்கிறவனுக்கு தான் தெரியும். அங்கேருந்து வெளில ஒரு அடி எடுத்து வைக்கிறது இவ்ளோ பெரிய போராட்டம். இந்த மாதிரி தான் நீங்களும் ஏதாவது டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப், டாக்ஸிக் ஃப்ரெண்ட்ஷிப்ல இருப்பீங்க. பட் அது ஏன்னு தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு பின்னாடி இந்த 3 விஷயம் தான் இருக்கு. முதல் விஷயம் த ஃபேமிலியர் ஹர்ட். சரி ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க. நம்ம மூளைக்கு சந்தோஷம் முக்கியம் இல்ல. பாதுகாப்பு தான் முக்கியம். நம்ம இருக்கிற டாக்ஸிக் என்வைரன்மென்ட் எவ்ளோ மோசமா இருந்தாலும் பரவால்ல. பட் அது நமக்கு ஃபேமிலியரான ஒண்ணு. அத விட்டு வெளில வந்தோம்னா, அதுக்கப்புறம் என்ன நடக்கும்ன்ற பயம் நம்மள மறுபடியும் அந்த நரகத்திலேயே தள்ளி 2வது விஷயம் இன்டர்மிட்டன்ட் ரீஇன்ஃபோர்ஸ்மென்ட். அந்த டாக்ஸிக்கான பெர்சன் எப்பவுமே டாக்ஸிக்கா இருக்க மாட்டாங்க. ஒரு 10% ரொம்ப நல்லவங்களா இருப்பாங்க. நம்மள பாராட்டுவாங்க. நம்ம கூட அன்பா இருப்பாங்க. நம்ம கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. இதெல்லாம் நம்பி நாமளும் ஓகே இது காலப்போக்குல சரியாயிடும் போல அப்படின்னு அவங்க கூடயே இருப்போம். பட் அது மாறாது. 3வது விஷயம் தி சங்க் காஸ்ட் ஃபேலசி. எவ்வளோ எஃபோர்ட்ஸ் போட்டிருக்கோம். எவ்வளோ வருஷ பழக்கம் அது. அப்படின்னு நாம போட்ட முதலீட்ட ஜோதிச்சு நம்மளோட நிம்மதிய தொலைச்சிட்டு இருக்கோம். அதாவது ஒரு கப்பல் மூழ்கிடுச்சுன்னு தெரிஞ்சும் அத காப்பாத்த போறோம்னு அது கூட நிக்கிறது. முட்டாள்தனம் தானே. பழகி போன நரகம் இன்னைக்கும் சொர்க்கம் ஆகாது. நிம்மதிய தொலைச்சிட்டு நீங்க அங்க வாழ்றதுக்கு அங்கேருந்து வெளில வந்தீங்கன்னா கிடைக்கிற ஃப்ரீடம் ரொம்பவுமே புதுசா இருக்கு.